வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு முருங்கைக்காயை வச்சு குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்காயில் காரக்குழம்பு பண்ணலாம், பொரி குழம்பு பண்ணலாம். நான் இதில் குருமா பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறட்டும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரட்டும், மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 2 முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். இது முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் சீரகமும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் நல்லா வெந்து வந்துருக்கு. இந்த சமயத்தில் அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியே வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடுங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் வாசனைக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான முருங்கைக்காய் குருமா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.